Hello and welcome back to our YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா saree pre pleating. நம்ம வந்து செல்ஃபா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் இல்ல வந்து நம்ம எங்கயாவது ஊருக்கு போறோம் அப்படின்னா பிஃபோரா அதை வந்து ப்ரீ ப்ளீட் எப்படி நம்ம செல்ஃபா பண்ணிக்கலாம் அப்படின்ற யாரோட ஹெல்ப்பும் இல்லாம பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். saree எடுத்திருக்கோம், கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ், அதை ஹோல்ட் பண்ற கிளிப் அண்ட் ஒரு அயர்ன் பாக்ஸ். அண்ட் நீங்க வந்து இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பிளவுஸ் வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு சிலர் வந்து க்ளோஸ்டா வைப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ப்ராடா வைப்பாங்க. சோ அந்த மாதிரி வைக்கும் போது நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சைடு வந்து ஓகேவா அப்படின்றது. சோ ஏன்னா நீங்க ரொம்ப க்ளோஸ்டா போடும்போது நீங்க சின்னதா வச்சீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து சைடு அடிக்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்க வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, நீங்க எங்க வந்து பிளவுஸ் மார்க் பண்ணுவீங்களோ அங்க இருந்து வச்சு பாத்துக்கோங்க. அண்ட் அதுதான் உங்களோட அளவு. இந்த ப்ளீட்ஸ் நான் எப்படி எடுக்க போறேன்னா, ஸ்டார்டிங் வந்து சின்னதா தான் எடுத்திருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட அளவு இங்க முன்னாடி எவ்வளவு வரணும்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டே ப்ளீட்ஸ் வந்து எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ப்ளீட் நான் வந்து எடுத்துட்டேன் ஃப்ரண்ட் பார்ட்டிஷன். சோ இந்த மாதிரி வந்து ஒரு பின் போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. சோ நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்ட்ராங்கான கிளிப் வச்சு நான் இதை வந்து பேஸ் செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபிளீட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் எடுக்கணும். சோ நீங்க மேல இருக்கிறது தான் உங்களோட நான் இங்க கொடுத்திருந்த அளவு உங்களுக்கு. சோ இதுக்கு கீழே கீழே வந்து நீங்க எவ்வளவு சின்னது கொடுக்கணுமோ இந்த பார்டர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே இருந்து தான் நீங்க வந்து ஃபிளீட்ஸ் வந்து உள்ள வைக்கணும். இதுக்கு வெளியில வரக்கூடாது. சோ நான் இதை எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, வச்சுட்டு நான் இங்க ஒரு பின் கொடுத்துடுறேன். சோ அங்க ஒரு நான் கிளிப் பண்ணிட்டு என்னோட ப்ளீட்ஸை வந்து நான் அயர்ன் பண்ணிக்கிறேன் முன்னாடி. பின் பண்ணிருக்கோமோ அங்க இருந்து அகைன் நம்ம நெக்ஸ்ட் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் இன்னொரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். சோ அதே சேம் ப்ரொசீஜர். அளவுக்கு தேவையோ நீங்க வந்து உங்களோட அளவு வச்சு பார்த்துட்டு அந்த அளவுக்கு வரைக்கும் பின் பண்ணி நீங்க அயர்ன் பண்ணிக்கோங்க மேல இருக்க ப்ளீட்ஸ். என்னோட நீக்கு கீழே அண்ட் டோஸ்க்கு மேல நடுவுல இருக்கு. சோ அந்த அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்றதால இதுக்கு கீழே நான் வந்து ப்ளீட்ஸ் போர்ஷன் எடுக்கிறேன். இனிமே செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களோட ஹைட்ல இருந்து, அப்பதான் நல்லா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனலா எங்க பின் பண்ணிருக்கோமோ அங்க இருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட்ல இருக்க ப்ளீட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா அலைன் பண்ணிக்கிறோம். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராடரா வேணும். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கம்மியா தான், இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்மியா தான் வரும். சோ இங்க இருந்து வரதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து வைடரா போகும். சோ நம்ம ஸ்டார்டிங்ல எப்பவுமே கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு இந்த இடம் நகர்த்திட்டே வாங்க. அண்ட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்ப இந்த சைடு எல்லாம் நம்மளுக்கு வந்து கீழே வரும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வைடா வேணும். அப்ப அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீங்க வந்து ஒரு 1 இன்ச்சா நம்மளுக்கே தெரியும் போக போக கொஞ்சம் ஒரு அளவு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறது. சோ நீங்க அந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட வந்து அலைன் பண்ணிட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க, அயர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுங்க.
நீங்க ஃப்ரண்ட்ல வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு நீங்க அதோட வந்து விடக்கூடாது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்க கீழே போகும்போது உங்களுக்கு நீங்க ஃப்ரண்ட் பார்ட் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கும் போது அயன் பண்ணும்போது இது வரைக்கும் நீங்க வந்துதான் பண்ணுவீங்க. அது வரைக்கும் பண்ணக்கூடாது. நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு மேல தூக்கிட்டு இருக்கும். சோ நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இங்க இருந்து நம்ம கீழே இந்த லென்த்துக்கு வர வரைக்கும் அந்த அளவு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சோ அந்த வரைக்குமே நம்ம வந்துட்டு அயன் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கணும். சோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா போக போக உங்களுக்கு வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்ல நம்ம 1/2 இன்ச் எடுத்தோம், அதுக்கப்புறம் 1 இன்ச் எடுத்தோம். சோ இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் இன்னும் ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து நகர்த்தி வச்சுக்கோங்க. சோ தட் நம்ம வந்து பின்னாடி நல்லா பேக் வந்து நல்லா கவர் ஆகும் இந்த இடத்துல. சோ ப்ளீட்ஸும் வந்து அழகா இருக்கும், நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்காது பின்னாடி. சோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இறக்கி என்ன பண்றோம் அப்படின்னா அயன் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கிறோம். சோ நம்ம இப்போ ஃப்ரண்ட் வந்து எடுத்தாச்சு. இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் நம்ம எடுக்கணும். சென்டர் ப்ளீட்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்ன்றத நான் இப்ப சொல்லிடுறேன். சோ எங்க பின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ளீட்ஸ வந்து நம்ம இங்க கொண்டு வந்து சோ எப்பவுமே நம்ம வந்து இங்க நம்ம வந்து ஒரு பின் செக்யூர் பண்ணுவோம். அதை விட ஒரு அடி இங்க உங்க அளவு கூட வச்சுக்கோங்க, உங்களோட நீ லென்த். ஏன்னா இது வந்து சாரி நம்ம இப்படி உள்ள வரணும். சோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு பின் வந்து நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். இன்னொரு பின் நம்ம எங்க குத்தணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க வந்து சாரிய வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து சோ நம்ம எப்பவுமே வந்து நம்மளோட ப்ளீட்ஸ் வந்து இங்க சென்டர்ல தான் வரணும். நம்ம இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க சுத்தி வரும்போது நம்ம ப்ளீட்ஸ் வந்து இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சோ நம்ம எப்பவுமே இங்க இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டா இந்த இடம் வரும். இந்த இடத்த நம்ம பின்னாடி வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். சோ எப்பவுமே இங்க வந்து வச்சதுக்கு அப்புறம் உங்க பெல்லி பட்டன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க இருந்து எடுத்து கொஞ்சம் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு பின் குத்திக்கோங்க. ஓகே, இப்போ இங்க ஸ்டார்டிங்ல நம்ம இங்க இன்சர்ட் பண்றதுல இருந்து வந்த பின்னும் நம்ம இங்க ப்ளீட்ஸ்ல இருந்து எடுத்த பின் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டிஷன் தான், இந்த போர்ஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். ப்ளீட்ஸ வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த போர்ஷன்ல வந்து நம்ம எப்படி ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எடுக்க போறோம்ன்றத பார்க்கலாம். சோ ஸ்டார்டிங்ல இங்க நம்ம சுத்தணும் இல்லைங்களா, இப்படி சுத்தி வந்த ப்ளீட்ஸ்ல இருந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் இதுல ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க சாரி அந்த நடுவுல எடுத்திருக்க போர்ஷன் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க சின்ன சின்னதா ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். சோ தட் உங்களுக்கு வந்து நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். அப்போ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ சாரி பெருசா இருக்கு, இல்ல எனக்கு நிறையவே வந்து ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பெரிய பெரிய ப்ளீட்ஸா எடுத்துக்கலாம். அப்போ அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். சோ எனக்கு நிறைய ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு சின்ன சின்னதா எடுத்து பின் பண்ணிக்கிறேன். சோ இதுதாங்க என்னோட அளவு. இங்க நான் இப்ப பின் பண்ணிட்டேன். இப்ப இதுல இருந்து இந்த லைன்ஸ ஃபாலோ பண்ணி நீங்க கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதை ப்ராப்பரா நான் இங்கேயே அலைன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கீழே வந்து நீங்க ப்ராப்பரா அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே,
இப்ப நாம இது எடுத்தாச்சு. சோ இதுக்கு இந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா கீழே வரைக்கும் ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அயனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்ல செக்யூர் பண்ணியிருக்க பின்னை ரிமூவ் பண்ணிட்டு நான் 1 by 1 அதுக்கு கீழே வந்து நான் செட் பண்றேன். இது இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும். நம்ம ஏன் மேல மேல வைக்காம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு half inch வந்து நகர்த்தி வைக்கணும்ன்றத நீங்க ஃபைனல்ல பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் அழகா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி எடுக்கும்போது ப்ளீட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் அழகா தெரியும். அதுவும் அந்த மடிப்பு இருக்கிறதால ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பின்னை ஃபாலோ பண்ணி நீங்க நெக்ஸ்ட் வர ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி பின் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஸ்டார்டிங்ல ஒரு பின் பண்ணிக்கோங்க, மிடில்ல ஒரு பின் பண்ணுங்க அண்ட் லாஸ்ட்ல ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலா என்னோட ப்ளீட்ஸ் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபுல்லா வந்து அந்த ஃபர்ஸ்ட் இருக்க பேஸா வந்து ப்ராப்பரா வந்து செட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து கீழே வரைக்கும் என்னோட பின் குத்திட்டேன். அண்ட் இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் எடுத்துக்கிறதும் எண்டு வந்து ஈவனா இருக்கணும். நீங்க இந்த வீடியோல இப்ப பாப்பீங்க. ஸோ ப்ளீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்டும் வந்து ஈவனா இருக்கும், மேல கீழே இல்லாம. அதுதான் நீங்க ப்ராப்பரா நீங்க மேல ஃபர்ஸ்ட் ப்ளீட் செட் பண்ணும் போதே வந்து ஈவனா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு அதுவே ஃபாலோ ஆயிட்டு வந்துடும். அண்ட் ஃபைனல் ப்ளீட்ஸ் நீங்க பார்க்கலாம், எனக்கு நல்லா ஈவனா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ளீட்ஸ் எடுத்துக்கணும். நம்ம எண்டிங்கும் வந்து தள்ளி தள்ளி வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தள்ளி நம்ம வச்சுட்டு முன்னாடி இருக்க ப்ளீட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். அதை வந்து நீங்க மேல இருந்து அயன் பண்ணிட்டே வாங்க. நீங்க செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் அயன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். நீங்க ஒவ்வொரு பின் வச்சு நீங்க செக்யூர் பண்ணிட்டு அயன் பண்றதுக்கும் நீங்க ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டு அயன் பண்றதுக்கும் நல்லாவே ஒரு ஈவனான ஒரு பினிஷிங் இருக்கும். ஸோ நம்ம மேல கீழே ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம ப்ளீட்ஸ் இருக்கும் போதே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை ஃபைனலா அயன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுத்து முடிச்சாச்சு. இதுதாங்க அதோட ஃபைனல் லுக். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போறதால நம்ம இந்த வீடியோல எதோட பாக்குறோம் அப்படின்னா சாரி ப்ரீ ப்ளீட்டிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அண்ட் இனி வர வீடியோஸ் எல்லாமே இதை ப்ராப்பரா எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் எப்படி வந்து அதை பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணாத சாரி வியர் பண்ணலான்றத பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.